தமிழக பாஜக தலைவர் மாற்றமா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட உள்ளதாகவும், பிரதமர் மோடியின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு மாநில தலைமையின் தவறான அணுகுமுறையே காரணம் என கட்சிக்குள்ளேயே கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினார். தேர்தல் தோல்வி மற்றும் அண்ணாமலையின் புதிய இயக்கம் தந்த நெருக்கடியை தொடர்ந்து தமிழக பாஜகவை முழுமையாக மறுசீரமைக்க தேசிய தலைமை தீவிரமாக இறங்கியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விரைவில் மாற்றப்பட்டு அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதன்படி புதிய மாநில தலைவரை நியமிப்பதற்கான ஆலோசனைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன், மாநில செயலாளர்கள் அஸ்வத்தாமன், வினோஜ் பி செல்வம், தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியல் பிரதமர் மோடியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதிய தலைவர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட அரசியல் பாதையை தீர்மானிக்கும் மையக்குழு கூட்டம் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தலைமையில் டெல்லியில் சமீபத்தில் நடந்தது. இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் மற்றும் ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், கார்த்தியாயினி, பேராசிரியர் ராம சீனிவாசன் உள்ளிட்ட மையக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், உட்கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.